என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ரெசின் ஆர்ட் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நான் வீடியோவா போடுறேன்னு சொல்லிருந்தேன். சோ அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அன்பாக்சிங் வீடியோவும் பாத்தீங்கன்னா சேனல்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பண்ணலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தேவையானதெல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, இதுல வந்துட்டு கிரீன் கலர் கிளிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல வந்து ஜிம்கி மாதிரி இருக்கும்ல, அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல ஃபிளேக்ஸ் பாத்தீங்கன்னா சில்வர் ஃபிளேக்ஸ். இதுல வந்துட்டு பவுடர் பாத்தீங்கன்னா பவுடர் கோல்டன் கலர்ல பவுடர் கிளிட்டர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல வந்துட்டு கோல்டு ஃபிளேக்ஸ், இதுல வந்துட்டு ஒயிட் கிளிட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது வந்து ஒயிட். அவ்வளவுதான். இப்போ வாங்க, இப்போ நம்ம செய்யலாம். பாருங்க, மோல்டு. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஒயிட் கலர் இது யூஸ் பண்ணலாம். எந்த இடத்துல நம்மளுக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும் பார்க்கவே. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வேணாலும் நான் செஞ்சு தருவேன். உங்களுக்கு எப்படி வேணும் நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து என்ன ஆட் பண்ணலாம்னா ஒயிட் கிளிட்டர், இந்த கிளிட்டர் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஒருத்தர் மிக்ஸ் பண்ணிக்குவோம், ஏன்னா சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டிங் தான் கொடுத்துருக்கேன். இது காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 12 hours ஆகும் காயறதுக்கு. காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா கையில எடுக்கிறதுக்கு வரும். அதுக்கப்புறம் திருப்பி மேல வந்து ஒரு கோட்டிங் கலர் கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எஃப்ல செய்யலான்ட்டு ஒரு ஐடியா. வாங்க இப்போ நம்ம எஃப்ல பார்ப்போம். இந்த இடத்துல மட்டும் நல்லா பிங்க் வர மாதிரி செஞ்சுக்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா கிளிட்டர் தான், பிங்க் கலர் கிளிட்டர் பவுடர். இது நல்ல ஒரு ஷைனிங் கலர்ல ஷைனிங்கா தெரியும். ஸோ அதனால இதை யூஸ் பண்றேன். இது வந்து இப்படி நம்ம மெலிசா போட்டுட்டு இதுக்கு மேலே கூட நம்ம ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம். எப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்துட்டு இந்த மாதிரி பிங்க் கலர்லையும் பேக்ல வந்து ஒயிட் கலர் மாதிரியும் அப்படியே நம்ம கோட்டிங் கொடுக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். ஒரு டபுள் கலரா கீ செயின் இருக்கும். நீங்க எப்படி வேணும் கீ செயின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணீங்கனாலும், இல்லை உங்களோட யார் மெமரியா நீங்க வந்து கீ செயின் செய்றீங்கனாலும், இல்லை ரோஸ் வச்சு அந்த மாதிரி கீ செயின்னாலும் நீங்க இப்போ பொருள் கொடுத்தீங்க அப்படின்னா அதே பொருள்ல வந்து நாங்க செஞ்சு தருவோம். பாருங்க, இப்போ பிங்க் கலர் கிளிட்டர் பவுடர் வந்து சேர்த்தாச்சு. இருங்க, இப்போ தொடச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுல வந்துட்டு கோல்டு கலர் கிளிட்டர் ஆட் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம அதை ஆட் பண்ணலாம்.
பாருங்க ஆட் பண்ணியாச்சு. இது எஃபோடது அழகா இருக்கு பாருங்க. காஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு நீங்கள் பார்ப்பீங்க. பட் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட லுக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க 6ல் வச்சு நம்ம எடுக்க போகிறோம், கிளிட்டர் வைக்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்டாகவும் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் கிளிட்டர் வந்து அங்கங்கே அது ஒரு அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதுவும் காட்டுறேன். அழகாக இருக்கும் பாருங்க கன்ஃபார்ம். இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஆனால் செஞ்சு முடித்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த இது கீ செயின்லாம் போட்டு ரெடி பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். பாருங்க இப்போ 6க்கு வந்து ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வேற லெட்டருக்கு ஊற்றலாம். இப்போ வந்துட்டு எஸ் ஊற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ எஸ்ல கிளிட்டர் ஊற்றி பார்க்கலாம். இதுலயே அப்படியே ஒயிட் ஊற்றிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கலரில் தெரியும். க்ரீனும் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இது டபுளாக, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு அழகாக இருக்கும். இது கூட வந்துட்டு நம்ம இந்த கோல்டு கலரில் சேர்க்கலாமா, சில்வர் கலரில் சேர்த்து பார்ப்போம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்க பாருங்க இது ஒரு நல்லா இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வேற லெட்டர் என்ன மிக்ஸ் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ பீல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவுடர் கிளிட்டர் கோல்டு கலர் தான் நான் வந்துட்டு ஆட் பண்ண போறேன். இது கூட வந்துட்டு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருங்க, பார்ப்போம். இதை மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடியில் அப்படியே ஒரு மாதிரி தான் நின்றுச்சு. இந்த கிளிட்டர் தனியாக வாங்கினேன். உங்களுக்கு இந்த கிளிட்டர் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து எம்ல பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்துட்டு கலரில் வந்து ஒயிட் கலர் கிளிட்டர் வந்து நான் அதில் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்க, இதோட நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம என்ன வேற கலர்ல சேர்ப்போம். இப்போ வந்துட்டு இந்த கலர், இந்த ஒயிட் கலர் இது ஊற்றலாமா இல்லை கோல்டு கலர் ஊற்றி பார்ப்போம். ஏன்னா நம்ம ஒயிட் கலர் கிளிட்டர் போட்டிருக்கனால இது ஆட் பண்ணுவோம்.
பாருங்க எம்மு தான் அழகா இருக்க மாதிரி இருக்கு எல்லாத்த விட. இந்த பிளாக்கும் இந்த கோல்டு கலரும் அந்த ஃப்ளேக்ஸும் கலக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட லெட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ ஜியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கிளிட்டரோ ரெட் கலர் கிளிட்டரோ கலந்து மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் அப்படின்றதுக்காக தான் இது எடுத்தேன். வாங்க பார்க்கலாம். எல்லாம் ஜஸ்ட் ஒரு ட்ரை தானேங்க, பார்ப்போம் வாங்க. இது கூட வந்துட்டு சில்வர் ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு காம்பினேஷன் எனக்கு தோணுச்சு. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இருங்க தொடச்சிடலாம், இல்லைனா அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும். எல்லாம் யாரும் பாருங்க மிஸ்டேக்கா பீல கொஞ்சம் இதில் கொஞ்சம் சேர்ந்துருச்சு. பரவாயில்ல விடுங்க, எல்லாம் ஒரு இது தானே. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் காம்பினேஷன். ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணால் தானேங்க சூப்பராக இருக்கும். அதனால தான் இப்படி ஒரு ட்ரை. இந்த இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வேறு லெட்டர் ட்ரை பண்ணலாம். இப்போ கேல பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் கிளிட்டர் இதுதான் சேர்க்க போகிறேன். வாங்க சேர்க்கலாம். இதுதான் எல்லாத்தையும் அப்படியே சாச்சிட்ட மாதிரி இருக்குது. பார்த்தா இது எல்லாத்து கூட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஷைனிங்காக இருக்குது. ஆனால் இது எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது தான் தெரியும் எது சூப்பராக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்களுக்கெல்லாம் இப்போ லீவ் விட்டுருப்பாங்க, சம்மர் ஹாலிடேஸ்க்கு எங்கே போனீங்க, இல்லை என்ன வீட்டில் வந்துட்டு என்ன ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், இல்லைனா ஒரு சைடு இருக்கும் ஒரு சைடு ஷேப் வந்து கரெக்டாக வராது. அதனால தான் ப்ளூ கலர் கிளிட்டர் தான் சேர்க்குறேன் இதுக்கு. உங்களுக்கு என்ன கீ செயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன லெட்டர்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு நான் சென்ட் பண்ணுறேன். 3 கீ செயின் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கீ செயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. அப்புறம் இன்னும் வேறு என்ன ஆட் பண்ணி வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ வந்து பீல ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு கலவைனே சொல்லலாம், எல்லாத்தையும் கலந்துட்டோம். சரி எல்லாத்தையும் கலந்தாதான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எது கலந்தாலும் பாருங்க இந்த கோல்டு கலர் பவுடர் கிளிட்டர் தான் டாப்பாக தெரியுது. இதையும் சேர்த்துருவோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்கு பாருங்க.
இந்த இடத்துல பிளாக் கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அதனால தான் கலந்து பார்த்தேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் பிளாக்காக மாறிடுச்சு. எஸ், கிளிட்டர் கொஞ்சம் இதாகிடுச்சு, டவுன் ஆன மாதிரி இருக்கு. பரவாயில்ல விடுங்க, எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட். சரி ஓகே, பாருங்க எல்லாம். இருங்க 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 இருங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 மட்டும் கலந்துக்கலாம். இதில் வந்துட்டு சில்வர் கலர் கிளிட்டரை சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலருக்கு இது ஒரு ஆப்டான காம்பினேஷன். சூப்பராக இருக்கு பாருங்க, இந்த கலர் கலக்கும். என்ன எல்லாம் உள்ள முழுக்கி போகுதுன்னு பார்க்குறீங்களா? அடியில் போய் இதாக தங்கிரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடியில் போய் தாங்கினோடனே இப்போ நம்ம அந்த இது ஃபுல்லாக முடிஞ்சு பார்த்தீங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுக்கும் போது உங்களுக்கு வந்து அடியில் போய் நல்லா சில்வர் கலரில் க்ளோயிங்காக தெரியும். இதில் எந்த கீச்செயின் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் வேற என்ன வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்பப்ப நோட்டிபிகேஷன்ல வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.